இப்போது நிகழ்ச்சியினுடைய வரவேற்புரையாக நம்முடைய எளிமை நடிகர், எளிமையுடைய மாமன்னன் கேடிஎம்ல கோல்டு காசு இருந்தா நம்ம படத்தோட மெயின் இப்படிங்கிறதுல ஹீரோ யாருன்னா நம்ம பத்திரிகையாளர் நண்பர்கள் தான். பாண்டிச்சேரி பக்கத்தில் வந்து இந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் உத்தரவு வாங்கிக்கிட்டேன். உங்களுக்கு ஏதாவது அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னா தனியாக அவர்கிட்ட வந்து நீங்கள் கேட்கலாம். ஹீரோயின் அங்கிருந்தே கூட கரவொலி ஓசல் மூலமாக ஒளிபரப்பி அவர்களை நாம் குடும்பங்கள் மகிழ்ச்சி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக அசோக் பாண்டியா நடராஜன் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். 2 திரைப்படத்தை எடுத்துவிட்டார். அடுத்து மிகப்பெரிய திரைப்படத்தினுடைய வரிசையில் அவருடைய திரைப்படம் இன்னும் சற்று தினங்களில் இடம்பெறும் போது உறுதி. அடுத்ததாக நெய்வேலியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய நடிகர் மற்றும் ப்ரொடியூசர். அடுத்ததாக தென்னிந்திய சினிமா மட்டுமல்ல, உலக சினிமாவில் மிக முக்கியமான இயக்குநர்கள் வரிசையில் தொடர்புகளும் அவர் இதுவரை தூங்கவில்லை. அவருடைய மனைவியார் அவர்களும் உடனே வந்து குத்துவிளக்கு ஏற்றும்படி எனக்கு கேட்டுக்கொள்கிறோம். நல்ல நம்மள கிளாப் பண்ணலாங்க. அடுத்ததாக வருகை
அவர் பெயரே மிகப்பெரிய மக்களுக்கு ஒரு பரிச்சயமான மற்றும் பாசமான ஒரு பெயர். அப்படிப்பட்ட நம்முடைய திரைப்படத்தை நடிகை தற்போது குத்துவிளக்கு ஏற்றுக் கொண்டிருக்கிறார். அடுத்ததாக விஜய் நம்முடைய முதலமைச்சருக்கு கூட அம்மாவாக நடித்து அவர்கள் மிக விரைவில் வேண்டாம் அம்மா நீங்க வந்துதான் ஆகணும் எளிமையின் மகுடம் மணிமேகலை அம்மா ஜீவாவினுடைய தற்போது மணிமேகலை அம்மா இவருக்கும் எனக்கும் ஒரு பந்தம் உண்டு. நேற்று என்னுடைய பிறந்த நாளை நான் சந்திச்சேன், அம்மா வாழ்த்து சொன்னாங்க. இப்ப இந்த திரைப்படத்துக்கு வரும் நினைச்சு கூட பார்க்கலாமா. அடுத்ததாக அகரமில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய முருகன் ஐயா அண்ட் அவருடன் சேர்ந்து நம்முடைய நடிகர் முத்து சார் பாண்டிச்சேரியில் வருகை தந்திருக்கிறார். இருவரும் ஒன்றாக சேர்த்து குத்துவிளக்கு ஏற்றும்படி பாசப்படி குரல் இருவரையும் அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக நம்முடைய தயாரிப்பாளர் வெற்றி அமர்ந்து வந்த ஒரு திரைப்படத்துடன் சேர்ந்த ஒரு கலை விழா. குடும்பமா வந்து படம் இப்போ ஹிட் ஆயிடுச்சுங்க, பார்க்கும்போதே தெரியும். அடுத்ததாக தமிழ் செல்வி தமிழ் பெயரை வைத்துக் கொண்டு மங்களகரமாக குத்துவிளக்கு ஏற்ற வருகை தந்திருக்கிறார். இந்த திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய நடிகை அம்மா அவர்கள். இந்த திரைப்படத்தை அவங்களுக்கு தோட்டத்தை பார்க்கும்போது எனக்கு கதை தெரியாது, அம்மா கதாபாத்திரத்தை கச்சிதமா போடுறாங்க அப்படிங்கிறது தெரியுதுங்க. அடுத்ததாக எதிலும் பொறுமை சிந்தித்து செயல்படும் நிதானம், அதுதான் ஒரு வெற்றி படத்தை எடுத்து முடித்திருக்கிறார் இன்ஸ்பெக்டர் சூர்யா என்ற திரைப்படம் மூலமாக. அப்படிப்பட்ட சுரேஷ் பாபு எளிமை மக்களை கூட நடிக்க வைத்து சேர்ந்து அவருடைய வலது கண்ணாகவும் அவருக்கு நண்பராக கை கொடுத்திருக்கக்கூடிய வருகை தருமாறு குத்துவிளக்கு ஏற்றுகிறார்கள். அந்த கிளாப்ஸை பாருங்க, அவங்க அத்தனை பேர் கிளாப்ஸ் பண்றவங்களாம் நம்ம ஒரு முறையா திரைப்படத்தை நடிக்க மாட்டோம். அத்தனை பேருக்கு காசு பணம் இருக்கு, திரைப்படத்தை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நல்ல இயக்குனர்கள் வேணும், நல்லா கிளாப் பண்ணலாம். அப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கிறார்கள். எங்க அப்பா பக்கத்துல பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு நடிகர் கனவா நினைவான்னு தெரியல, எத்தனை திரைப்படங்கள் எடுத்துட்டு இன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு, இப்படி பண்ணுப்பா அப்படி பண்ணுப்பா. கண்டிப்பாவே இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி திரைப்படமாக அமையும் என்பதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நிகழ்ச்சியின் அடுத்ததாக இங்கே வந்திருக்கக்கூடிய யாரெல்லாம் பரதநாட்டியம் பார்க்கணும் எல்லாருக்கும் ஆசை இருக்குமா? என்னப்பா கேட்கிறேன், ஒரு குழந்தை அது நம்ம டைரக்டர் சார் சதீஷ் அவருடைய மகள் வந்து ஆட போறாங்க. எல்லாம் நம்ம கிளாப் பண்ணி அந்த குழந்தையோட ரொம்ப அழகா பண்ணீங்க. கிளாப்ஸ் வந்து குழந்தைக்கு ரொம்ப ஒரு உற்சாகத்தை இருக்கும். நடராஜ் சார் அவர்கள் வந்து பார்த்துட்டு அவர் படத்துலேயும் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை கொடுத்தார். அதுக்கு நடராஜ் சாருக்கு ரொம்ப ஒரு நன்றி. முக்கியமாக சுரேஷ் சாருக்கு சிவசாமி ஐயாவுக்கு இந்த நேரத்தில் சிவசாமி ஐயா வரல, வடிவேல் சார் சிவசாமி ஐயாவுக்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த இன்ஸ்பெக்டர் சூர்யாவில் அந்த கேரக்டருக்கு வந்து நீங்கள் தான் சார் எனக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிவசாமி ஐயா கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக என்னை விடலை. அதான் உண்மை. லாஸ்ட்டாக நிறைய பேர் சொல்லியிருக்காரு பட வெற்றி விழாவின் போது கண்டிப்பாக நடக்கும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்ததாக பரதம் அப்படின்னாவே இருப்பான். அது காரணம் என்னன்னா, இவர் எனக்கு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கொடுத்தா சொல்லி என்னை கூப்பிடவே இல்லை. அதனால அடுத்த படத்தில் கொடுப்பீங்களா? என்னன்னா நான் வாய்ப்பு தரேன் அப்படின்னு நிறைய சினிமா கதை உருவாக்கிட்டேன். நிறைய ஒரு டேரக்டர் நிறைய இருக்கிறாங்க, ஆனால் நிறைய பேர் எல்லாரும் நான் மட்டும் இந்த ஊரில் இல்லை. பெரிய கோடம்பாக்கம் ஏரியாவை மாறிடுச்சு. திருவண்ணாமலை 2வது கோடம்பாக்கம் ஏரியா. திருவண்ணாமலை 2வது கோடம்பாக்கம் ஏரியா. இந்த பூஜை பார்த்துட்டு இன்னும் ஒரு நாட்டுல ஒரு பூஜை பண்ண போறாங்க. அப்படிங்களா? அடாடாடா ரொம்ப சந்தோஷம். ஹாப்பி. ஒரு சில
ரெடியா இருக்காங்கன்றது இதுல இருந்து புரிஞ்சிருக்கும். சிறந்த கதை, வாழ்த்துக்கள் மேம். அடுத்ததாக இப்போது நமக்கு ஒரு ட்ரோன் கேமரா நல்லா தெரியாத பறந்துட்டு இருக்கு. யார் யாரெல்லாம் நல்லா கிளாப் பண்றாங்களோ அவங்களை அழைத்து, நான் சொல்வது நடிகர் நடிகையர் கிடையாது, தவறா எடுத்துக்காதீங்க. ஏன்னா நீங்க அவ்வளவு பெரிய ஆளா போய் வச்சுக்க வேண்டாம். இருக்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் வாய்ப்பு தேடி வந்திருக்கிறார்களோ நிச்சயம் வாய்ப்பு கிடைக்கும். நல்லா கிளாப் பண்றது மெயின் கேரக்டர் நம்ம இயக்குனர் ஹீரோயின் என்னப்பா நான் நல்ல திரைப்படத்தை மங்களகரமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மரியாதை செலுத்துகிறார். நண்பர் அண்ணன் தம்பிங்க நண்பர் ரெண்டு பேரும் போட்டி போட்டு படத்தை எடுக்கிறாங்க. பார்க்கும் போது வரலாறு திருப்பிக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி 80s 90sல வரலாறு திருப்பிக்கிறது. ஒரு கமல் சார் ரஜினி சார் மாதிரி, ஒரு அஜித் சார் விஜய் சார் மாதிரி இவர்கள் இருவரும் இரு துருவங்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக மாலைக்கு மரியாதை செலுத்துகிறார். அந்த கடலில் முத்துக்களாக ஒரு சில முத்துக்கள் ஜொலிக்கின்றன. அந்த முத்துக்களை இயக்குனர் தற்போது இந்த திரைப்படத்தில் தேர்ந்தெடுத்து இவர்கள் இன்னும் மெருகேற்றி அவர்கள் மெருகேற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திரைப்பட நடிகை அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். அம்மா மணிமேகலை அம்மா. இன்னைக்கு 24ஆம் தேதி திங்கட்கிழமை இன்னைக்கு ஆர்ஆர் என்ற ஒரு படத்துக்கு ஒரு பூஜை விழாவில் நாம் எல்லாருமே கலந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆர்ஆர் மூவி இயக்குனர் சதீஷ் இயக்க போகிறாரு. நமது ப்ரொடியூசர் பவித்ரா மற்றும் கலைஞர்கள்லாம் இங்கே வந்திருக்காங்க. இந்த அண்ணாமலையோட சிறப்பில் இன்னைக்கு இந்த பூஜை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. செப்டம்பர் 15 இந்த படம் வந்து ஆரம்பிக்கிறது. முதல் நாள் செப்டம்பர் 15 படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிக்குது. 30 நாளில் இந்த படம் முடியும். ஒரு மாதத்துக்குள்ளே தான் எங்களோட டார்கெட்டு. இந்த ஒரு மாதத்தில் இந்த படத்தை முடிக்கணுன்றதுல தான் இயக்குனர் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இந்த அண்ணாமலையோட ஒரு ஆசைகள் எங்களுக்கு எல்லாருக்கும் இந்த படக்குழுவினருக்கு கிடைக்கணுன்றதை நான் இறைவனிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்தோட கதை வந்து உண்மை கதையோட கலந்தது. அதை கொஞ்சம் சினிமா அதை கொஞ்சம் இது பண்ணிக்கணும். பட் ஆனால் உண்மையை படப்பிடிப்பு எல்லாமே திருவண்ணாமலை சுற்றி கிராமத்துலையா இல்லை? கிட்டத்தட்ட திருவண்ணாமலையோட சுற்றி இருக்கிற கிராமத்தில் இருந்து அந்த படம் வெளியில் எங்கேயும் போகும். எல்லாமே இந்த திருவண்ணாமலை. கதை வந்து எதை மையக்கருவாக வச்சு இருக்கு நம்ம திரைப்படத்தினுடைய கதை? அது முழுமையாக சொல்ல முடியாது. இல்லை, ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லுவார், கண்டிப்பாக சொல்லுவார். இது நான் சொல்கிறத விட இயக்குனர் சொல்கிறது தான் உங்களுக்கு. எந்த ஒரு விஷயமும் வெளி உலகத்துக்கு தெரியும். உங்களுடைய சப்போர்ட் என்றைக்குமே இந்த படத்துடைய டைரக்டர் சதீஷ் பேர். இந்த படத்தில் வந்து நான் சொல்ல போனாக்க நிஜத்தின் ஒரு பேர் இந்த படத்துடைய ஒன்லைன் சரிங்களா. உண்மை சம்பவத்தை உருவாக்கப்பட்டது தான் இந்த படம் சரிங்களா. ஒரு அப்பா ஒரு பொண்ணுக்கும் இருக்கிற அன்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு தான் இந்த படத்தை மூலமாக அடுத்த மாதம் 15ஆம் தேதி நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். 1 மந்தில் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஒரு மந்தில் கண்டிப்பாக படத்தையே ரிலீஸ் பண்ணிடுவோம். வேறு ஏதாவது கேட்குன்னா அதை 30 நாட்களுக்குள்ளே வந்து படத்தை வந்து முடிக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இது சம்மந்தமாக இதனுடைய பட்ஜெட்டு எந்த அளவுக்கு இருக்கும்? அது சம்மந்தமாக பொதுவான அளவுக்கு பட்ஜெட் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் சார். பட்ஜெட்டை பற்றி சொல்கிற விஷயம்லாம் இல்லை. ஆக்சுவலாக கதைக்கு ஏற்ற பட்ஜெட்டை நாங்கள் போடுவோம். 30 நாளுக்குள்ளே படத்தை நாங்கள் முடிச்சிடுவோம். எல்லா கேட்டகரியும் வருமா இல்லை? வேறு கண்டிப்பாக தமிழகம் முழுவதும் 100% இந்த படம் வந்து தேர்தல். ஹீரோ நீங்கள்? ஆமாம், டேரக்டர் ஹீரோ. மொத்தம் 7 கேரக்டர் இருக்காங்க. முக்கியமான கேரக்டர் ஹீரோவாக பண்ணுறேன், ஹீரோனியாக பண்ணுறாங்க.
இன்னும் 5 கேரக்டர் வெளியில் இருக்காங்க. அதை அறிமுகப்படுத்தி அதை கேட்குறேன். இந்த தமிழ் சினிமான்றது பெரிய ஸ்டாருங்க நடிச்சாதான் வந்து மக்கள் வந்து திரையில் பார்ப்பாங்க. இந்த சின்ன சின்ன கலைஞர் நீங்களாம் முதல் முறையாக வந்துருக்கீங்க. உங்களால் சாதிக்க முடியுன்ற தன்னம்பிக்கை இருக்காங்க சார். நிச்சயமாக பெரிய ஸ்டார் நடித்தாலும் சின்னவங்க நடித்தாலும் கதை தான் முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் கதை ஸ்ட்ராங்காக இருந்தால் யார் வேணாலும் படம் நேசிப்பாங்க. முதல் நாள் தேட்டரில் படம் பார்த்துட்டு வர ஆடியன்ஸ் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நிறைய பேர் படத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கதை ஜெயிக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நிச்சயமாக இந்த படம் பெரிய வெற்றி கொடுன்ற நம்பிக்கையோட ஜனரஞ்சகமான படத்து மேலே காமெடி அந்த மாதிரி இருந்தால் தான் போர் அடிக்காமல் இருந்தால் தான் வந்து இந்த மக்கள் திரைப்படத்தை பார்க்குறாங்க. பெரிய கதைகளெல்லாம் இருந்தால் அது வந்து அந்த படம் வந்து சரியாக போகிறது மக்கள் மத்தியில். இப்போ அதுக்கு இந்த படத்தில் என்ன மாதிரி சப்போர்ட்? ஸோ இந்த படத்தில் காமெடி இருக்குது, லவ் இருக்குது. அதை விட முக்கியமான விஷயம் ஒரு அப்பாவுக்கும் ஒரு பொண்ணுக்கு இருக்கிற பாப்பத்தை அளவுக்கு மீது அதிகமாக அதை கண்டிப்பாக இந்த படத்தை மக்களுக்கு பிடிச்ச படமாக இருக்கும். திருவண்ணாமலை இருக்க ஜமான் ஒரு படம் எடுத்திருக்கேன். திருவண்ணாமலை டேரக்டர் நல்ல ரீச் ஆகி நல்ல மக்கள் மத்தியில் இப்போ அடுத்த படத்துக்கு நம்ம படம் எப்படி அடுத்த லெவலில் எப்படி போவோம் அப்படின்னு சார். அதாவது படம் எடுத்து முடிச்சுட்டு மக்கள் சொல்கிறது தான் இருக்குது சார். நம்மளாம் வந்து தீர்மானிக்க முடியாது எந்த விஷயமும். நம்ம நல்லா தான் பண்ணுவோம் படத்தை. ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம அந்த கதையை நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு படம் எடுக்கிறனாக்கா அந்த படத்துக்குள்ளே என்ன கருவு இருக்குது, என்ன மெசேஜ் இருக்குன்னு தான் இப்போ நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அது 100% நான் வச்சுருக்கேன். சரிங்களா? கண்டிப்பாக ஜமா படம் ஒரு நல்ல ஒரு படம் தான். அந்த படத்தை விட இன்னும் இந்த படம் பெட்டராக வருங்கிற நம்பிக்கையோடு நான் இப்போ சின்ன சின்ன படம்லாம் வந்து தேட்டர் கிடைக்காது. விஷால் கூட ஒரு சொல்லும்போது சொன்னார், படம் எடுக்க சின்ன சின்ன நேரத்தில் படம் எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டிமோட்டிவேட்லாம் பேசியிருக்காரு. நீங்கள் தென்னை அவர் சொல்கிற மாதிரி இருந்தாக்கா இந்த தமிழ் சினிமாவில் வந்து ஒரு 10 பேர் தான் படம் பண்ணுவோம். சரிங்களா? மீதி இருக்கிறதெல்லாம் படம் பண்ண முடியாது. சரிங்களா? யாராக இருந்தாலும் சரி சார், படம் பிடிச்சா மட்டும்தான் மக்கள் வந்து பார்ப்பாங்க, மக்கள் ஏற்றுப்பாங்க. 300 கோடி போட்டு படம் பண்ணுறாங்க, ஆனால் 10 கோடி 20 கோடி வசூலாகிறதுக்கு ரொம்ப திணறாங்க பெரிய ஹீரோக்கள் படமே. அதுக்கு காரணம் என்ன? கதை கருவு. சரிங்களா? அந்த கதையிலையும் கருவிலையும் ஸ்ட்ராங்காக இருந்தால் புதுமுகம் நடித்தாலும் படமுகம் நடித்தாலும் படம் ஓடும் சார். அதனால ஓகே. இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப நல்ல ஸ்டோரி. ஸ்டோரி நான் கேட்டதுமே நான் ஓகே தான் சொன்னேன். ஆனால் அந்தளவுக்கு அருமையாக இந்த ஸ்கிரிப்டை வந்து பண்ணியிருக்காங்க. சாரும் சரி, சாரோடைய ஒய்ஃபும் சரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹார்ட் ஒர்க் நான் பர்சனலாக சொல்கிறேன். நான் பர்சனலாக பார்த்த வரைக்கும் இந்த மூவியில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. கண்டிப்பாக இந்த மூவி வெற்றி பெற வாய்ப்பு. படம் நடிச்சிருக்கீங்களா? இந்த முதல் படம். ஆமாம், நான் வந்து 12 ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோட 2 ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. அக்டோபர் 2 வந்து கிட்டின்ற ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆகுது. அசோக் பண்ணிட்டு இந்த படத்தில் வந்து எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் எல்லாருக்குமே அவங்க யாராவது என்னன்றத நான் ஆடியோ லான்ச் அன்னைக்கு கன்ஃபார்மாக நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஏன்னா நிறையா முகங்கள் எனக்கு வந்து நண்பர் சுரேஷ் பாபு இருக்காரு, இன்ஸ்பெக்டர் சூர்யா படத்துடைய டேரக்டர். அவர் மூலயமா எனக்கு நிறையா பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த படத்தில் ஓப்பனாக சொல்ல போனாக்கா இந்த படம் நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணி கொடுத்தாதான் அவங்க நம்பிக்கை நான் காப்பாற்றணும். அதனால் 100% இந்த படம் ஒரு சக்ஸஸ் படமாக நான் பண்ணிக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். இந்த இவங்க ஒரு
பேர் சொல்லி ஓகே ஓகே ஓகே